குரு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா இன்னுமே மனசு குதூகலம் ஆகுறதும் சுவாரஸ்யம் ஆகுறதும் கொஞ்சம் இதுவரை 1 வருஷம் 1.5 வருஷமா நம்ம ஜென்மசனியில பாதிக்கப்பட்ட மனம் கொஞ்சம் மெல்ல பழைய இயல்பான ஒரு நேச்சருக்கு வரக்கூடிய அமைப்புகளும் பழைய கடினமான கசந்த சோகமான சில விஷயங்கள்லாம் மறந்து இப்போ பிற்காலத்தில் வரக்கூடிய நல்ல விஷயத்தை நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டத்தில் நாம் வந்து காலெடுத்து வைக்கிறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராகுவே ராசிக்குள்ள வந்து விட்டார். கேது வந்து 7ஆம் இடத்துல வந்து ராகு குரு பார்வை பெறுகிறார் என்பது ஒரு விசேஷ பலன். அப்படிங்கிறப்போ என்னதான் வந்து ஜென்மசனி முடிஞ்சாலும் ராகு கேதுகள் ஒண்ணுமே நம்மளுடைய ராசி விட்டு விலகலைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ ஒண்ணுமே நாம டெய்லி அன்றாட வாழ்க்கையில நாம மீட் பண்ணக்கூடியவங்க, லைக் ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப், ஒய்ஃப் இருந்தா ஹஸ்பண்ட், நண்பர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், அது மாதிரி நெய்பர்ஸ், அது மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் அவ்வளோ சுமூகமா போகல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. ஸோ அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். நம்ம முன்னெச்சரிக்கை இல்லாமல் முன் யோசனை இல்லாமல் ஒரு விஷயத்தை யாரையோ நம்பி போகாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது.